உலகத் தமிழர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் குளோபல் ரினியூவபிள் எனர்ஜி growth என்றதை பற்றி பார்ப்போம். இந்த காணொளியின் நோக்கம் வந்து இப்போ ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங், ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி யோசிக்கிற விஷயம் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டடீஸால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இந்த ஸ்டடீஸை செய்யலாமா என்ற விஷயங்களை மோஸ்ட்லி கேட்குறார்கள். இப்போ அதுக்கு ஒரு ஆன்சரபிளாக இந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் தான் உருவானது. அப்போ ரீசெண்ட் டைமில் உருவான ஒரு ஸ்டடீஸை நாங்கள் படிக்கிற மூலமாக எங்களுக்கு இந்த growth இருக்கும், மற்ற நிறைய அதர் ரீசன்ஸ் இருக்குது. அப்போ அதை பற்றி பார்ப்போம். இப்போ ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் செய்கிறாக்கள் மோஸ்ட்லி இந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். அதாவது இந்த ட்ரெண்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி டேட்டா மூலமாக நாங்கள் ஒரு கிராஃபை ப்ளாட் பண்ணி கிராஃப்லேருந்து அதுக்குரிய ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எங்கே வந்து இஷ்யூஸ் நடக்குது, எங்கே ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் growth இருக்குது, எங்கே growth எந்தெந்த கண்ட்ரீஸில் growth நடக்கலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யூஸ்வலாக செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அதில் ஒரு விஷயமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய வேர்ல்டில் ரினியூவபிள் எனர்ஜி growth 1965 2022 வரைக்கும் எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ஹைட்ரோ பவர், என்னுடைய இமேஜ் வந்து ஹைட்ரோவில் மறைச்சி கொண்டிருக்கு. ஹைட்ரோ பவர் தான் எங்களுக்கு மோஸ்ட்லி இந்த லீனியர் கேர்வ் பண்ணுற லீனியராக அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டே வந்திருக்கு 1965 2022 வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2010க்கு பிறகு இந்த சோலார் பிவியும் விண்ட் பவர் ஜெனரேஷனும் ஒரு குயிக் ஜம்ப் எடுத்திருக்கு. அதாவது குயிக்கான ஒரு growth, அதாவது அக்சலரேட்டட் growthன்னு சொல்லுவோம். அது வந்து இருக்குது. மற்ற ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸும் அதர் ரினியூவபிள், இந்த க்ரீன் வந்து அதர் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அதர் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ண்டா பயோமாஸ், டைடல் எனர்ஜி, ஜியோதர்மல், இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் ஒரு குயிக் இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த குளோபல் வார்மிங், குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், இந்த மாதிரி ரீசன்ஸால் இந்த பாலிசிஸ் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது பாலிசிஸ் வந்து முந்தி வந்து நான் ரினியூவபிள் பேஸ்டு எனர்ஜி, ஆயில் பேஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து கூட ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு இருந்தது. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ரினியூவபிள் பேஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் மூலமாக தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும் என்றக்காண்டி நிறைய பாலிசிஸில் சேஞ்சஸ் வந்து இந்திய வேர்ல்டில் பாலிசி சேஞ்சஸ் வந்தபடியா அதோட 2050 நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட் ஒன்று இருக்கு. அதாவது நாங்கள் வந்து மோர் ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மூலமாக நெட் ஜீரோ எமிஷன் டார்கெட்டை நோக்கி 2050 இந்திய வேர்ல்டு வந்து மூவ் பண்ணி கொண்டிருக்கிறபடியா நெட் ஜீரோ எமிஷனை பற்றி தனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதால் வந்து இந்த growth இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த வீடியோ வந்து ஒரு நோக்கம். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த growth ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் இந்த சோலார் அண்ட் விண்ட் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டடீஸே 2010க்கு பிறகு தான் இந்த தேவை வந்திருக்கு. அப்போ இது ஒரு ரீசெண்ட் நியூ ஸ்டடி. அப்போ இது வந்து நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஈஸியாக காட்டிக்கணும். இந்த ஹைட்ரோ பவர் வந்து growth வந்து ஒரு லீனியர் growth என்று வரும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போட்டுடலாம் இவ்வளோ இன்க்ரிமெண்ட்டு. ஆனால் இங்கே இதில் வந்து இந்த இடத்துக்கு பிறகு 2010க்கு பிறகு பார்ப்போம். இந்த 10க்கு பிறகு பார்த்தா இது வந்து சடன் growth, ஒரு அக்சலரேட்டட் growth வந்து இதுக்கு விண்ட் பவர் ஜென்ரேஷனுக்கு இருக்குது. சோலார் பவர் அதை விட அக்சலரேட்டடாக இது பொலினோமியல் கர்வ், அந்த கர்வ் ஃபிட்டிங்கில் போட்டு பார்த்தோம்னா அதனுடைய ஈக்குவேஷன் கிடைக்கும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த growth வந்து விண்டை விட இந்த சோலார் பிவிண்ட growth வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடி செய்கிற ஆள் வந்து இதுக்குரிய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி இந்த சீசனில் இது வந்து அக்சலரேட் ஆகுது, இதுக்குரிய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி இதெல்லாம் தேவையான இந்த ஸ்டடீஸின் பிகினிங் ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த க்ரீன் கலர் பார்த்தோம்னா இந்த க்ரீன் கலர் அதர் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட லீனியராக தான் போகுது. அதில் வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்கல. அதர் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் ஒரு லீனியராக தான் போகுது. அப்போ இதுதான் அந்த எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ், டேட்டா அனாலிசிஸ், எனர்ஜி டேட்டா அனாலிசிஸ், எனர்ஜி கன்சல்டன்ட், இந்த மாதிரி ஸ்டடீஸ் செய்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிஸையும் பற்றியும் பார்க்கலாம். கண்ட்ரிஸின் growth வந்து ஜெர்மனி வந்து நிறைய growth இருக்குது, நிறைய over 60 GW ப்ரொடியூஸ் பண்ணுது. அதர் கண்ட்ரிஸும் இந்தியா அடுத்த ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து குளோபல் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதில் ஸ்பெயின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இந்த சார்ட்டை ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு சார்ட்டில் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு டேட்டா வச்சுக்கொண்டு சார்ட்டை ப்ளாட் பண்ணி லைன் சார்ட்டை ப்ளாட் பண்ணணும். ப்ளாட் பண்ணி முடிய லைன் சார்ட்லேருந்து ஒரு ஃபைண்டிங்ஸை நான் அவையில் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் எழுதுவோம். என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அப்போ இந்த சார்ட்டில் இந்த ஃபைண்டிங்கை நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சோம்னா எல்லா இதுவும் growth இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா நாடும், இந்த 3 நாடும் மறைஞ்சிட்டு இந்த இமேஜுக்குள்ள டோன்ட் வரி.
ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஸ்பெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே பார்த்துக்கொண்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த 2 இயர்ஸுக்கு இடையில இந்த growth வந்து 0. அதான் அப்படியே தான் இருக்குது. growth வந்து இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இடையில. அப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரையிலண்டேக்க இது ஒரு ஃபைண்டிங். இது ஒரு ஃபைண்டிங் என்னென்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எங்களுக்கு கிடைக்கல இந்த 2 இயர்ஸுக்கு இடையில. அப்போ இது ஒரு ஃபைண்டிங். இதை ஃபைண்ட் பண்ணுறான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய ஒரு விஷயம், ஒரு பேசிக்கான ஸ்கில். அப்போ இந்த 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட 2005 கிட்டத்தட்ட சொன்ன போனால் 2005 2018 வரைக்கும் இவர்களுக்கு எந்த ஒரு இந்த ஸ்பெயின் இதில் எந்த க்ரோத்தும் நடக்கல. அப்போ மேபி பொலிட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம், பாலிசி ரிலேட்டடில் இருக்கலாம், வேறு ரீசனாக இருக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ஃபைண்டிங் பண்ணுவார் ஏன் வந்து இந்த இயரில் க்ரோத் நடக்கலாம். அதுக்கு பிறகு க்ரோத் வந்துட்டு ஸ்பெயினுக்கு நல்ல இந்த க்ரோத் வந்துட்டு என்ன ரினியூவபிள் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. ஸோ ஒன் ஆஃப் த விண்ட் எனர்ஜி இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் க்ரோத் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து சோலார். இது வந்து ஒரு சார்ட். இந்த சார்ட்டில் இது வந்து உங்களுடைய ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ சைனா வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூசர் சோலார் பிவி ரிலேட்டட். செகண்ட் வந்து யூஎஸ்ஏ, தேர்ட் வந்து ஜப்பான், அப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளும் போய்கொண்டிருக்குங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா விண்ட் பவர் ஜென்ரேஷன் வந்து சைனா அகெயின் வந்து அபவ் 400 ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அடுத்த யூஎஸ்ஏ அண்ட் ஜெர்மனி இப்படி வந்து இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோ பவரை பார்த்தோம்னா ஹைட்ரோ பவரில் வந்து அகெயின் சைனா ஃபர்ஸ்ட், செகண்ட் பிரேசில் வருது. அப்போ இப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சார்ட்ஸ் அனலைஸில் பிரேசில் வந்து இதுக்குள்ள வருது, மற்ற இடத்துல பிரேசில். அப்போ பிரேசிலில் வந்து நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கணும், dams இருக்கணும். So they can clearly understand Brazil come to the picture in the hydropower wind. இது மெத்தது வந்து சோலாரில் வந்து பிரேசில் வரையில் இதில் வருது. அப்போ அடுத்த வந்து அதே மாதிரி பயோ எனர்ஜிலையும் பிரேசில் வந்து செகண்டில் இருக்குது. ஸோ பயோ எனர்ஜி செகண்டுக்கா பிரேசிலில் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கண்ட்ரி நினைக்கிறேன். அப்போ பிரேசிலில் வந்து நிறைய அக்ரோ வேஸ்ட் இருக்கும். அப்போ அதனால் வந்து பிரேசில் வந்து feasible for the bio energy production. ஸோ இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதன் மூலமாக அடுத்த அனலைஸ் பண்ணுவேன் பிரேசிலில் எப்படி பயோ எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மாதிரி தான் இந்த எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் செய்கிறாக்களுக்கு இது வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு திங். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஃபைனலாக வருவோம். ஃபைனலாக ஸ்ரீலங்கா இந்த ட்ரெண்டை பார்த்தா இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது, குழப்பம் இருக்குன்னா இந்த ட்ரெண்டில் வந்து நிறைய இடத்துல டவுன்ஸ் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னா மற்ற எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஒரு சீரான க்ரோத் தான் இருக்கும். அதாவது இப்படி தான் போகும், க்ரோத் வந்து இப்படி தான் போகும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி தான் போய் கொண்டிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா ஒரு நாட்டிலையும் நாங்கள் பார்த்த மற்ற நாட்டில் ஒரு க்ரோத் வந்து இப்படி வரையலை. ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த க்ரோத் வந்து இப்படி இருக்குது. இது ஹைட்ரோவாக இருக்கலாம். அப்புறம் இங்கால வந்து சோலார் வந்து ஆரஞ்சு கலர் சொல்லப்பட்டிருக்கு. சோலார் வந்து இங்கே வந்து இப்படி க்ரோத் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நிறைய இஷ்யூஸ் ஸ்ரீலங்காவில் வந்து எனர்ஜி செக்டரில் நிறைய இஷ்யூஸ், பாலிசி ரிலேட்டட் இஷ்யூஸ், மற்றது நிறைய எக்கனாமிக் ரிலேட்டட் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த இஷ்யூஸ் வந்து காரணமாக இருக்கலாம். இப்போ 2022 கோவிட் ரிலேட்டட் இஷ்யூவால் மேபி இந்த லாஸ்ட் ட்ரெண்டில் ஒரு சின்ன ஒரு டவுன் வந்ததுக்கு அதுக்குரிய காரணமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ வந்து என்ன கிடைக்கும்னா ரினியூவபிள் எனர்ஜி க்ரோத் வந்து இது வந்து சீராயிடல. அதாவது இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, அதை வந்து திருப்பி ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகிருக்கலாம். மேபி சம் ஆஃப் த ஹைட்ரோ power plants are not operation for this particular 1 or 2 years time. Likewise இது வந்து growthல நிறைய ஒரு zigzag patterns வந்து இருக்கு. இது வந்து நீங்க ஒரு noticeable things. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோட நோக்கம் வந்து உங்களுக்கு இந்த எனர்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் எனர்ஜி ரிலேட்டட் ஸ்டடீஸ் செய்கிறாக்க ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டடீஸ் அதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துட்டு அதில் வந்து ஸ்பெஷலைஸ் இன் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, அதில் வந்து ஃபைனல் இயரில் அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை எடுத்து ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜியில் தங்களை ஃபோக்கஸ் பண்ணி போகிறாக்கள் என்ன விதமான ஜாப் டாஸ்க்கள், அதாவது ஜாப்பில் சரி எந்த விதமாக அனலைஸ் எந்த மாதிரி ஸ்கில்களை வளர்த்துக்கொள்ளணும், அதை வந்து நாங்கள் தனி ஒரு வீடியோவை தருவோம். அதில் சின்ன சின்ன விஷயமா இப்போ தந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி ஸ்கில்ஸை வந்து தாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும் இந்த கரியர் இதுக்குள்ள ஃபிட் பண்ணுறதுக்கு. அதாவது கரியர் என்று சொல்கிறது நான் சொல்கிறது எனர்ஜி டேட்டா அனாலிசிஸ், எனர்ஜி கன்சல்டன்ட், ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியர், ரினியூவபிள் எனர்ஜி பிளானர், இந்த மாதிரி நிறைய அவைகளுக்கு ரினியூவபிள் எனர்ஜி மேனேஜர், இந்த மாதிரி வேறு ஜாப் டைட்டில்ஸ். இந்த ஜாப் டைட்டில்ஸுக்கு அவைகள் வந்து தங்களை ஃபிட்டாக்கி வைக்கணும்னா என்னென்ன படிக்கணுன்ற விஷயத்தை ஒன்றொண்டா தந்து கொண்டிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பெறுவதற்கு நன்றி.